வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த மழை காலத்துக்கு ஏத்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஆனியன் பக்கோடா. நம்ம எப்பயும் ஸ்வீட் ஸ்டால்ல வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆனியன் பக்கோடாவோட கலர் அப்படி நம்மள அட்ராக்ட் பண்ணும். அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளும் அதே கடலை மாவு, அதே மாதிரி வெங்காயம் சேர்த்து தான் நம்ம பண்றோம். இருந்தாலும் அந்த கடையில இருக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ஷன் எங்கேயோ நமக்கு மிஸ் ஆகுது. ஒண்ணு இல்ல, அந்த கடையில பண்றவங்க அதே கடலை மாவு, அதே வெங்காயமா இருந்தா கூட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்றாங்க. அதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் அதை விட சூப்பரான நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டா வாசனையா ஆனியன் பக்கோடா ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு, அதாவது கடலை மாவு, வெங்காயத்துக்கான அளவு, பிளஸ் நம்ம சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், எந்த இடத்துல எப்படி நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும், எண்ணெய் எந்த அளவுக்கு சூடா இருக்கணும், எந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஸ்வீட் ஸ்டாலோட சூப்பரா டேஸ்டியா கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் ஷாப்ல பண்ற மாதிரியான ஆனியன் பக்கோடா பண்றதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்க அப்படின்னா 200 கிராம்ஸ் இருக்கு. இந்த வெங்காயத்தை பக்கோடாவுக்கு எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர்ல இப்படி நம்ம 2ஆ கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி ஸ்லைஸா பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் இது உதுத்தாவும் நல்ல பாருங்க, ஈஸியா அப்படி உதுக்கிறதுக்கு வந்துடும். ரொம்ப மெல்லிசா இருந்தாலும் ரொம்ப அதிகமா தண்ணி விட்டுடும். அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு சரியா வராது. இதை போல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 3 வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பாருங்க, ஒரு பவுல் இருக்கு. இது ஒரு பெரிய பாத்திரத்துல எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை இது போல ஸ்லிப் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம சேர்த்திருக்கிற பச்சை மிளகாய் இந்த பக்கோடாவை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது அதோட காரம் கம்ப்ளீட்டா போயிடும். ஃபிளேவர் மட்டும்தான் இருக்கும். அப்ப காரத்துக்கு நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கணும். நல்ல டைஜஷனுக்காகவும் நல்ல வாசனையா இருக்கிறதுக்காகவும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், வறுத்த அரைச்ச ஜீரக பவுடர் 1/4 டீஸ்பூன். தனியா நல்லா ட்ரையா இருந்தா நல்லா க்ரஷ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா சின்ன உரல்ல லேசா நம்ம இடிச்சிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா கையில அப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணும்போது நல்லா வாசனையா இருக்கும். 2 இன்ச் இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கேன். 7-8 பல்லு பூண்டு. ஸ்வீட் ஷாப்ல நம்ம பக்கோடா வாங்குறோம், அதுல கண்டிப்பா பூண்டு சேர்ப்பாங்க. இப்ப நமக்கு ரொம்ப நல்ல பூண்டு வாசனை தூக்கலா வேணும் அப்படின்னா இந்த தோல் உரிக்காம லேசா தட்டிட்டு போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் வாசனை வேணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப வாசனை வேண்டாம் அப்படின்னா இதை மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால பிச்சு போடும்போது இதோட வாசனை ரொம்ப தூக்கலா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் லேசா அப்படி உதுத்து விட்டுக்கணும். ரொம்ப போட்டு பிசைஞ்சிட வேண்டாம். அப்படியே உதுத்து விட்டீங்கன்னா இந்த இது பாருங்க, லேயர்ஸ் இப்படி அழகா புரியும். பாருங்க, அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப தண்ணி விட்டுடும். இப்ப பாருங்க, நம்ம கட் பண்ணிருக்கிற வெங்காயம் நல்ல தனித்தனியா அழகா உதிர்ந்து வந்திருக்கு. அதே நேரம் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பவுடருமே ஈவனாவும் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம 200 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, 100 கிராம் கடலை மாவு. இந்த பவுல்ல ஒரு பவுல் ஃபுல்லா நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே பவுல்ல 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம வெயிட்ல போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஸ்வீட் ஷாப்ல இந்த வெயிட் தான் இருக்கும். அதாவது வெங்காயம் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்ப இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இந்த வெங்காயத்துல இருக்கிற ஈரத்திலேயே இந்த மாவு இதுல மிக்ஸ் ஆகணும். நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இதுல எவ்வளவு மாய்ஸ்டர் இருக்கு இல்லையா, இது இந்த மாவோட நல்லா சேர்ந்துரும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இந்த கடலை மாவு இந்த வெங்காயத்தோட நல்லா கோட் ஆகும். நம்ம பாருங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கல. ஆல்மோஸ்ட் இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வெங்காயத்தையும் இந்த கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, எங்கேயுமே மாவு ட்ரையாவே இல்லை.
நம்ம இதை போல வெங்காயமும் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே ஸ்டவ்ல வந்து நம்ம கடாயில எண்ணெய் வச்சிடணும். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் சூடா இருக்கும், கரெக்டா உடனே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா திரும்பவும் வெங்காயம் அதிகமா தண்ணி விடும். அப்ப நமக்கு இந்த பக்கோடா அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வராது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை நம்ம இதுல விட்டுக்கலாம். திரும்பி இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கல, தண்ணி சேர்க்காமே வந்து நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு மிக்ஸ் பண்ணாலும் இது வந்து ட்ரையாவே இருக்கு அப்படின்னா மினிமமா 1 டீஸ்பூன்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல தண்ணி வந்து அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்ப பாருங்க, எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம். உதுத்தோன்னா அழகா அப்படி உதிர்ந்து வருது பாருங்க. இந்த மாதிரி பதத்துல மாவு இருக்கணும். எண்ணெய் பாருங்க நல்லா சூடாயிருக்கு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பக்கோடா மாவு, இதை அப்படியே உதுத்து விட்டுக்கணும். பாருங்க, ஒரு ஷேப்லெஸ்ஸா இப்படி விழுந்தாதான் அது வந்து நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம மீடியம்ல வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை திருப்பி விடணும். இப்ப நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம உதுத்து விடும்போது கொஞ்ச நாள் பெரிய பீஸா அதுல விழுந்திருக்கு அப்படின்னா கரண்டியால இது ஃபுல்லா வேகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன பீஸ் ஆயிடும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரே பக்கம் ஃப்ரை ஆயிடும், ஒரு பக்கம் மாவா இருந்துரும். இதை வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். அதாவது ஒரு 90-95% ஃப்ரை பண்ணா போதும். ஏன்னா இதுல இருக்கிற ஹீட்ல இதை நம்ம எண்ணெயில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகும். பாருங்க, எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாவே நம்ம இதுல ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் ஆகி ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். ரொம்ப அதிகமா வந்து ஃப்ரை ஆயிடும். இப்ப பாருங்க நல்லா பர்ஃபெக்டா ஃப்ரை ஆயிருக்கு. நல்ல கோல்டன் கலர்ல எவ்வளவு அருமையா நம்ம கடையில வாங்குவோம் இல்லையா ஸ்வீட் ஷாப்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்ப பக்கோடாவை நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம பொரிக்கணும் இல்லையா, அப்ப கொஞ்சம் எண்ணெய் திரும்பி சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம பக்கோடாவை போட்டுக்கணும். உடனே போட்டோம்னா இது எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். நம்ம பக்கோடா உதுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப எண்ணெயை குடிச்சிடும். அதனால இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்ப உதுத்து விட்டுடலாம். இதே மாதிரிதான் ஒவ்வொரு செட்டும் நம்ம பண்ணும்போது எண்ணெய் சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் மேல இந்த நுரை அடங்கினதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒருவேளை நிறைய பக்கோடா பண்றோம் அப்படின்னா மாவு மொத்தமா பிசையாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. இல்லைன்னா ஸ்டார்டிங்ல போடுற பக்கோடா பர்ஃபெக்டா வந்துடும். கடைசியா அந்த வெங்காயம் நிறைய தண்ணியை விட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராம போயிடும். அதனால பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லா பக்கோடாவும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஷாப் ஸ்டைல்ல சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான ஆனியன் பக்கோடா நம்ம ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எடுத்து பாத்திரத்துல போடும்போது அப்படியே நல்லா கலகலன்னு சத்தம் கேட்டுது. இந்த வாசனையே பாத்தீங்கன்னா அப்படியே டெம்ட் ஆகுது. நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்ப கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா இருக்கு. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட அளவுகள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. சின்ன சின்ன விஷயம் தான். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதோட பெஸ்ட் பக்கோடா நம்ம வீட்டுல பண்ண முடியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறது நம்மளோட பெஸ்டா யாருக்கு தெரியும். நமக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணும், எப்படி காரம் வேணும், எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ, எப்படி வேணுமோ நம்ம அப்படி இதை வந்து பண்ணிக்கலாம். இவ்வளவு கிறிஸ்பியா வேண்டாம், கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க சாஃப்டா சாப்பிட விரும்புவாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பியா கொண்டு போகாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டாவும் இருக்கும். சாஃப்டா பண்ணாலும் மொறுமொருன்னு பண்ணாலும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த மழை சீசன்ல நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி இல்லைன்னா நல்ல ஒரு மசாலா டீ பண்ணிட்டு இந்த மாதிரி பக்கோடாவை பண்ணிட்டு இந்த மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வீட்டுல எல்லாரும் அரட்டை அடிச்சுக்கிட்டே இந்த பக்கோடாவை சாப்பிட்டோம்னா ஆஹா எப்படி சுகமா இருக்கும். ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. இந்த டீ காஃபியோட மட்டும் இல்ல, சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம், இல்ல கலந்த சாதம், இதுக்கெல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா கூட அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட் ஷாப்ல எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பூண்டு சேர்த்திருக்கேன். கண்டிப்பா எல்லா கடையிலுமே பூண்டு சேர்த்துதான் பண்ணுவாங்க. அதுல நான் 3 விதமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதிகமான ஃபிளேவர் வேணுமா, கொஞ்சம் மீடியமா வேணுமா,
ரொம்ப லைட்டான ஃபிளேவர் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூண்டை சேர்த்துக்கணும். இல்ல நாங்க பூண்டே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா பூண்டு போடாம நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணும் போதே ஸ்டவ்ல எண்ணெயை வச்சுட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊறினாலே வெங்காயம் அதிகமா தண்ணியை விட்டு இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வராது. அதே மாதிரி குவான்டிட்டி வந்து நம்ம அதிகமா பண்றோம் அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணாம தனித்தனி போர்ஷனா அதை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது நம்ம அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது, அதுக்கு நிறைய எண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சின்ன சின்ன டிப்ஸா ஃபாலோ பண்ணி இந்த ஆனியன் பக்கோடாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல இது சூப்பர் ஹிட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.